தெலங்கானா மாநிலத்தில் அதிவேகமாக சென்ற கார் கட்டுப்பாட்டை இழந்து எதிர் திசையில் வந்த பேருந்துகள் மீது பயங்கரமாக மோதிய காட்சிதான் இது. ஐதராபாத்தில் மென்பொறியாளர்களாக வேலை பார்த்து வந்த 25 வயதான மோகன், அதே வயதுடைய தீபிகா ஆகியோர் ஒரே காரில் பயணித்துக் கொண்டிருந்தனர். மேட்சல் சமீர்பேட்டை ராஜீவ் சாலையில் இவர்களின் கார் அதிவேகமாக சென்று கொண்டிருந்தது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் தடுப்புச் சுவர்களை உடைத்துக் கொண்டு சாலையின் எதிர் திசையில் பாய்ந்தது. அந்த நேரத்தில் சாலையின் மறுபக்கத்தில் எதிர் திசையில் வந்த பேருந்துகள் மீது மென்பொறியாளர்கள் சென்ற கார் பயங்கரமாக மோதி தூள் தூளாக நொறுங்கியது. இந்த விபத்தில் மோகனும் தீபிகாவும் காரிலிருந்து தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். இந்த பதைபதைக்க வைக்கும் விபத்தின் காட்சிகள் எதிர் திசையில் சென்று கொண்டிருந்த காரின் முகப்பு பகுதியின் கேமராவில் பதிவாகியுள்ளது. அதிவேகம் எப்போதும் ஆபத்து என்பதை உணர்த்தும் வகையில் நடந்த விபத்தின் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.